ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்ற ஸ்டோர்ல இருந்து. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஹைக்ராஸ் அப்படின்ற ஒரு காரோட ஒரு 3 ஆக்டிவ் செட்டப் தான். இது வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆடிசன் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. இந்த கார் யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஆடிசன்ல ஓச்சே அப்படின்ற ஒரு சீரீஸ்ல 3-வே செட்டப் யூஸ் பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் ஓச்சேவோட ட்வீட்டர் அண்ட் ஓச்சேவோட மிட் ஊஃப் அண்ட் மிட் ரேஞ்ச் மட்டும் ஓச்சே போடல. அதுக்கு பதிலா நம்ம வந்து ஆடிசன்லயே வந்து பிரைமா சீரீஸ்ல 2-inch ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். பிரைமர்ல வந்து லேட்டஸ்டா லான்ச் பண்றது வந்து AP2MB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு, which is 50 வாட் RMS ஒரு ஸ்பீக்கர் கூட. இந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்பெஷலி ஃபார் ஹைக்ராஸ் சொல்லலாம். ஏன்னா உங்க ஹைக்ராஸ் வந்து டேஷ்போர்ட்லயே பாத்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கஸ்டமருக்கு ஸ்பெஷலா ஏபிஎல்ல வந்து உங்களுக்கு டிரைவிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால நாங்க வந்து அந்த இடத்துல லொகேட் பண்ணி எங்க ஸ்பீக்கர் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரிஜினல் ஸ்பேஸ்லயே வந்து ப்ராப்பரா லொகேட் ஆயிருக்கும். பட் டிஃபால்ட்டா இருக்க அந்த ஸ்பேஸ்ல வந்து ஒரு 2-inch ரெகுலரான ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆடிசனோட ஒரு AP2 அப்படின்ற ஒரு மாடல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராசஸர் மூலமா கனெக்ட் பண்றதால இதோட மியூசிக் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம ஈஸியா நம்ம கட் ஆஃப் பண்ணி கொடுக்க முடியும். இந்த கார்ல யூஸ் பண்ற ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ராசஸர் 4.10 அப்படின்ற ஒரு இது. 400 அஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஒரு ரேஷியோ தான் இருக்கும். பட் இந்த மாடல் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸர் which is built in amplifier 4 channel and 6 channel வந்து ப்ராசஸர் எக்ஸ்டர்னலாவும் இருக்கும். ஸோ ஓவராலா 10 channel ப்ராசஸர் 4 channel amplifier. இந்த ஒரு ப்ராசஸர் கூடவே நாங்க வந்து ஆடிசன்ல 4.300 அப்படின்ற ஒரு SR சீரிஸ் ஆம்பிளிஃபயருமே நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹை பட்ஜெட் கிடையாது, பட் நீட் பெஸ்ட் எவர் ஆப்ஷன் இந்த ஆடியோல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேஷியோ சூஸ் பண்ணின ஒரு கான்ஃபிகர் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இது எல்லாமே. ஸோ இதுல யூஸ் பண்ற சப்வூஃபர்னு பாத்தீங்கன்னா ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட APBX10AS அப்படின்ற ஒரு சப்வூஃபர் வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், which is மோனோபிளாக் ஆம்பிளிஃபயரோட சேர்ந்து வர ஒரு சப்வூஃபர் கூட. ஆட்டோ டைனமிக் கண்ட்ரோல்ஸுமே உண்டு. ஸோ ஆட்டோ டைனமிக் கண்ட்ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பேஸை வந்து அது ஃபீல் பண்றப்ப எந்த காரணத்தை கொண்டு சப்வூஃபர் வந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படாம இருக்கிறது தடுக்கிறதுக்காக தான் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. அது வந்து இந்த சப்வூஃபர்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த சப்வூஃபரை நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சப் கண்ட்ரோலுமே கொடுத்துக்கும். உங்களுக்கு டேஷ்ல லொகேட் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இந்த மியூசிக் எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியை ப்ராப்பரா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக யூஸ் பண்ற இந்த ப்ராசஸர் மூலமா கேட்கறதால ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு மியூசிக் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் அந்த 2-inch ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்ல உங்களுக்கு வந்து ஃபிளஷான மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் பார்க்கறதுக்கு விசிபிளாவே தெரியாது, அது வந்து மின்சில் பயிரான மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு அதை வந்து டைம் கரெக்ஷன்ஸ் மூலியமாவும் அண்ட் RTA டியூனிங் மூலியமாவும் அதை வந்து நாங்க ஒரு வேவ் லென்த் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேஷ்ல ஒரு சென்டர் ஸ்டேஜிங்ல படிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கார்ல நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எந்த விதமான ஒரிஜினல் விஷயங்களுமே இந்த கார் நாங்க மாத்தல. ஏன்னா சிஸ்டமும் அதே சிஸ்டம் தான். அண்ட் ஸ்பீக்கர்ஸை மட்டும் தான் நாங்க லொகேட் பண்ணிருக்கோம். அண்ட் ஆல் த ஸ்பீக்கர் ஷுட் பி இப்ப இருக்கிறது வந்து மோர் பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம். அந்த ட்வீட்டர்ஸ் வந்து நாங்க ஏபிஎல் லொகேட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு நாங்க ஃபைபர் கிளாஸ் மோல்டிங் பண்ணல. இருக்கிற ஒரிஜினல் பில்லர்ஸ் நாங்க வந்து அழகா லொகேட் பண்ணி நாங்க அங்க இருந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன்ஸ் மூலமா அதை அழகா நாங்க ஸ்டேஜிங் பண்ணி கூட இந்த கார்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மியூசிக் வந்து நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நாங்க சில சாம்பிள்ஸ் பிளே பண்ணி காட்டுறோம். இந்த ஆடியோ வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா இதோட ரியலான ஒரு அவுட்புட் நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஆக்டிவ் அப்படின்னு போயிட்டாலே அது வந்து ரொம்ப டீடைலான மியூசிக்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் கூட. அண்ட் ஆடிசன் அப்படின்ற பிராண்ட் இது அன்காம்ப்ரமைஸ், இது ஒரு இட்டாலி மேக் பிராண்ட் கூட. ஸோ குவாலிட்டி வைஸ்ல வந்து ஆடிசன் த டாப் நாட் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் ஆடியோ வந்து நாங்கள் இந்த பிராண்ட்ல இந்த காருக்கு நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். அஃப்கோர்ஸ் டேம்பிங் பார்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற பிராண்டோட கேலியம் அப்படின்ற சீரியஸ் டேம்பிங் யூஸ் பண்ணிருக்கோம். அதுவே ஒரு பட்ஜெட் டேம்பிங் தான். அண்ட் கம்ப்ளீட் டோர்ஸுக்குமே வந்து நாங்கள் டபுள் லேயர்ஸ் டேம்பிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு டோரோட மியூசிக் வந்து உங்களுக்கு லீக்கேஜஸ் இல்லாம லைவா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவான விஷயம் சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு காரோட டோர்ஸை வந்து ப்ராப்பரா அக்வாஸ்டிக் பண்ணாம ஒரு மியூசிக் வந்து நம்ம வெளிக்கொண்டு வரவே முடியாது. ஸோ அந்த அக்வாஸ்டிக் சொல்யூஷன்ஸ்ன்றது இந்த டேம்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட சொல்ல முடியும். ஸோ அந்த டேம்பிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா கேட்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவுட் சைட் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு நாய்ஸ் எதுவுமே உள்ள வரதை அவாய்ட் பண்றதுக்கும் அண்ட் உள்ள இருக்கிற தேவையில்லாத அன்வான்ட் டிஸ்ட்ராக்ஷன் நாய்ஸஸ் எல்லாமே அவாய்ட் பண்றதுக்குமே இந்த டேம்பிங் ரொம்ப ஒரு மேஜர் பார்ட்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேம்பிங் அந்த காருக்கு மிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான ஆடியோ அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே நீங்க தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆடியோக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண என்ன டேரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என் பேர் சுரேஷ். கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. கண்ணு துறந்து கல்வி மிடிச்சு முன்னிலோடு
तेरे बाजू नहीं जीना नहीं जीना नहीं जीना तेरे बाजू नहीं जीना नहीं जीना नहीं जीना तेरे बाजू नहीं जीना नहीं जीना मैं तेनू समझावा कि ना तेरे बिना लगदा जी मैं तेनू समझावा कि ना तेरे बिना लगदा जी